வணக்கம் நண்பர்களே. நாம் ஒவ்வொரு நாளும் ரிசல்ட்டு எப்படி இறங்கிச்சு அப்படிங்கிறத திருப்பி ஒருக்கா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா நாளைய தினம் நம்ம வைக்க வேண்டிய ரிசல்ட்டு கணிக்கிறதுக்கு அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இன்றைக்கி நிர்மல் 392. இந்த 392 வச்சு தான் நம்ம ரிசல்ட் வரும்னு கணித்து நம்ம மாற்றி வச்சுருந்தோம் எல்லாமே. ஆனால் ரிசல்ட்டு நம்ம கணிப்பை விட்டு மாறி வந்தது. ஆனால் டேட்டை வச்சு தான் வந்தது. இன்றைய தேதி 9/8. அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய டேட் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். 9, அதாவது இங்கிலீஷ் தேதிக்கு 9, மலையாள தேதிக்கு 25, முஸ்லீம் தேதிக்கு 4. இப்படி தான் நம்ம தேதி வச்சு நம்ம எடுப்போம். அதுக்கு முந்தின நாள் 8, 24, 3 அப்படி தான் தேதி நம்ம எடுத்திருந்தோம். இங்கிலீஷுக்கு 8, மலையாளத்துக்கு 24, முஸ்லீம் மந்த்துக்கு 3. இதை வச்சு தான் ரிசல்ட் வந்தது. அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குது. நம்ம கணிப்பு முதல் நாள் 8ஆம் தேதி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 4 டிஜிட்டில் 2 டிஜிட்டு மட்டும் மாற்றாமல் 82, 75 வரும்னு நினச்சிருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா டிஜிட்டுமே மாற்றினாங்க. மாற்றிட்டு ரிசல்ட் என்ன பண்ணிச்சுருந்தாங்க, 5, 7, 5, 1. சரிங்களா? 5னா இந்த 8லேருந்து -3 போட்டிங்கன்னா 5, 2க்கு 7, திருப்பி 4க்கு +1 போட்டு 5, திருப்பி 3லேருந்து 2 கழித்து 1, 5, 2, 5, 7, 5, 1 ரிசல்ட் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 டிஜிட்டில் 2 டிஜிட் மாற்றவே இல்லை. சரிங்களா? நம்ம 4 டிஜிட்டை மாற்றி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அந்த கெஸ்ஸு மிஸ்ஸிங். இன்றைக்கி வந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், 46, 54. இந்த 4 எப்படி வந்துச்சுன்னா 9 - 5, 4. சரிங்களா? 2 + 6, 2 + 4, 6. சரிங்களா? அடுத்து 2 டிஜிட் 54 அப்படியே இறங்கிருச்சு. 46, 54. அதனால் அவங்க தேதி வச்சு தான் ரிசல்ட் வைக்கிறாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக ரிசல்ட்டை முன்னக்கூடியே நம்மளால் கணிக்க முடியும். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க. டிக்கெட் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும்தான் ஒரு நாளைக்கு போடுங்க. மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா மட்டும்தான் இழப்பாக இருக்கும். 5 டிக்கெட் 10 டிக்கெட் போடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரெண்டாவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க, நாங்கள் ஆகஸ்ட் 1லேருந்து டேட் வச்சு எப்படி ரிசல்ட் இறங்குது அப்படின்னு தெளிவாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டே வந்துக்கிருக்கோம். அந்த வீடியோவை திருப்பி ஒருக்கா பார்த்துக்குங்க. பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்தவங்க திருப்பி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா திருப்பி ஒருக்கா பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டேட் வச்சு இறங்குது அப்படின்னு உங்களால் கணிக்க முடியும். ரெண்டாவது இன்னொன்று சிம்பிள் ஃபார்முலா சொல்லியிருந்தோம். சிம்பிள் ஃபார்முலா வச்சு ரிசல்ட் வைப்பாங்க. இன்றைக்கி வச்ச மாதிரி 2 டிஜிட்டு டைரெக்டாக வைக்கிற மாதிரி 4 டிஜிட்டு அப்படியே டைரெக்டாக வைப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 9, 2, 5, 4. அந்த 9, 2, 5, 4 அப்படியே இறங்கும். 92, 54 அப்படின்னு இறங்கும். அதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இது 6 மாதத்துக்கு ஒருக்கா இறங்கும். அதனால் நீங்கள் 10, 26, 5. சரிங்களா? இதை வச்சு நாளைக்கு ரிசல்ட் இறங்கணும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.